சூர்யானாவோட அடுத்த திரைப்படமான சூர்யா 48 திரைப்படத்தோட அப்டேட்டை பற்றி தாங்க இந்த விழுந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு திரைப்படத்தை பார்க்கிங் படம் எடுத்த டேரக்டரான ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர் தான் இயக்க போகிறாரு. அந்த மாதிரி ஒரு டாக் இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு டாக் வர்றதுக்கான பேக் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நம்ம ராம்குமார் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தமிழ் சினிமாவில் பார்க்கிங் சொல்லி ஒரு படம் எடுத்து என்ட்ரி கொடுக்குறாரு. பார்க்கிங் படம் உண்மையிலே ஒரு வெற்றி திரைப்படம், நல்ல கதை. ஸோ பெரிய ஹீரோஸை வச்சுலாம் அவர் வந்துட்டு பண்ணல, சின்ன ஹீரோஸை வச்சு பண்ணியிருந்தாரு. பட் ஆனால் கதை நல்லாயிருக்கும். அமேசான் பிரைமில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நல்ல டேரக்டர். ஸோ அந்த வகையில் தமிழ் சினிமாவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டேரக்டராக இவர் வந்து தான் உருவந்துட்டார். அதுக்கப்புறமா இவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணுறாரு. ஸோ அந்த ஒரு ஸ்கிரிப்டை ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்ணால் தான் இவரோட முகம் வந்து தமிழ் சினிமாவில் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு பெரிய ஹீரோவோட தேடலில் இறங்குறாரு. தலைவர்கிட்ட போய் வந்து கதை சொல்கிறாரு, தலைவர் 173க்கு. ஸோ தலைவர் என்ன காரணத்துக்காக இந்த ஒரு கதையை ஏற்றுக்கலன்னு சொல்லி நமக்கு வந்து தெரியல. பட் ஆனால் தலைவர் வந்து இந்த ஒரு கதையை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டார் அந்த மணிக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ தலைவர் ரிஜெக்ட் பண்ணணுமே பார்க்கிங் படத்தோட ப்ரொடியூசர் ஹெல்ப்பில் அதுக்கடுத்து சிவகார்த்திகேயன் அவர்கள்ட்ட போய் இந்த ஒரு கதையை சொல்லலாம், சிவகார்த்திகேயன் அவர்கள் பண்ணலாமா பார்ப்போம் அப்படி சொல்லி முடிவெடுக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் அவர்கிட்ட போய் கதை சொல்கிறாரு. சிவகார்த்திகேயனாவுக்கு இந்த ஒரு கதை பிடிச்சிருந்தது. பண்ணால் சிவகார்த்திகேயனா பண்ண மாட்டேன்ட்டாரு. காரணம் என்ன, சிவகார்த்திகேயன் இப்போ வரைக்கும் பிஸியாக இருக்காரு, கால் ஷீட் தர முடியாது. அவர் SK26 படத்திலே வந்துட்டு பார்த்தா இப்போ வரைக்கும் பிஸியாக இருக்காரு வெங்கட் பிரபுவோட படத்தில். ஸோ அதுக்கே நிறைய டிஏஜிங் எஃபெக்ட்ஸ் ஒர்க்கெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் இப்போ வரைக்கும் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து இவர் வந்து இவரோட பிளான் என்ன, நம்ம விக்ரம் அவர்கள்ட்ட போய் பேசலாம் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தாரு. விக்ரம் அவர்கள்ட்ட போய் பேசலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு நேரத்தில் நம்ம சூர்யானாக்கு இவர் ஒரு கதை வச்சிருக்காரு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு. ஆனால் நம்ம சூர்யானாவே நம்ம ராம்குமார் அவர்கள் வந்து கூப்பிட்டுருக்காரு. ஸோ ராம்குமார் அவர்கள் இப்போ நம்ம சூர்யானாட்ட வந்து கதை சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கதையை ஏற்றுப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறது நம்ம சூர்யானா கையில் தான் இருக்குது. ஏற்றுக்கிட்டாருன்னா இது சூர்யா 48 வெளியே வரும், இல்லை அப்படின்னா வெளி வராது. ஸோ எனக்கு ரொம்ப டவுட்டாக தான் இருக்குது. ஆஸ் அ தலைவர் ஃபேனா தலைவரே வேண்டாம் சொன்ன கதையை நம்ம சூர்யானை ஏற்றுப்பாரா அந்த மாதிரிக்கு ஒரு சைடு தாட்டாக இருக்குது. இன்னொரு சைடு சிவகார்த்திகேயன் ஏற்றுக்கிட்டாரு, அப்போ இவர் ஏற்றுப்பாரா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தோணுது. ஸோ தலைவர் ஏற்றுக்காத காரணம் தெரிஞ்சிருச்சுன்னா இது நம்மளாம் வந்து ஒத்துப்பாரா மாட்டாரான்னு சொல்லி நம்மளால் வந்து சொல்லிட முடியும். ஸோ ஆனால் என்னைய கேட்டிங்கன்னா பண்ணார்னா ஒர்த்து. ஏன்னா இளம் டேரக்டர்ஸ் இந்த மணிக்கு சூர்யா மணிக்கு ஒரு பெரிய ஆக்டர் வச்சு படம் பண்ணாங்கன்னா அவங்களோட ஃபேஸு பிரபலமாகும், அதே மணிக்கு அவங்ககிட்ட ஒரு நல்ல கதையும் இருக்கும். ஸோ அதனால் சூர்யானை பண்ணால் நல்லாயிருக்கும். இதான் நம்மளோட கருத்து. ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.